ஹாய் வியூஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மத்தி மீனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் ஆயிலெலாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைம்லலாம் டாக்டர் வந்து சாப்பிட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வந்து மத்தி மீன் தான் சாப்பிடுவோம். அது ஃப்ரை பண்ணுறதோட குழம்பு வச்சு சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்து. பட் வீட்டில் யாருமே வந்து குழம்பு வச்சா சாப்பிட மாட்டாங்க, எங்கள் பாப்பாவுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டோங்க. நான் அதங்காட்டியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் வளர்க்குற வேலைலாம் இருக்குது. ஸோ நான் அதை வந்து சைடில் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கேன். ஆயில் காயட்டும். காஞ்சோடனே நம்ம மசாலா தடவி வச்சு ஃப்ரையை போடலாம். மசாலா என்ன நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் இருக்க மிளகாத்தூள் தாங்க. மிளகாத்தூள், அப்புறம் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, சால்ட்டு, அப்புறம் நல்லா திக்கான புளி கரைசல். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நல்லா மீனை கழுவிட்டு அதை ஊற வச்சுட்டு ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு இப்போ ஃப்ரை பண்ண போகிறேங்க. அதுதான் இந்த மசாலா ஃபிஷ்ஷு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை போடலாம். இதுதான் நான் மசாலா தடவி வச்சேன் அந்த மத்தி மீன்க. இப்போதான் ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுச்சி நாற்றடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற அந்த ப்ளட்டுனால தான் அந்த ஸ்மெல்லு வரும். ஸோ நீங்கள் கழுவ சொல்ல கொஞ்சம் ப்ளட் இருந்தால் கூட அதை நல்லா கழுவிடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது. கழுவ சொல்ல மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் அந்த பக்கம் சிக்கன் கிரேவி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை தான் வந்து அந்த பக்கம் நான் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இந்த பக்கம் எண்ணெய் காயிட்டுன்னு விட்டுருக்கேன். வீட்லேயே வந்து மசாலா ரெடி பண்ணி போட்டுக்கோங்க. வெளியெல்லாம் வாங்கினா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் இதையே வந்து நான் சொன்ன மெத்தட்லேயே கொஞ்சம் உங்களை அளவுக்கு ஏற்ற மாதிரி மசாலா கூட குறைச்சி பண்ணி நீங்கள் மசாலா தடவி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். கார்ன்ஃப்ளவர்லாம் போடாதீங்க. சில பேர் எக்கும் போடுவாங்க. நீங்கள் இதையே போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அது வந்து 18 பீஸ் மத்தி மீன் 100 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து சின்ன டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு 6 ஸ்பூன், அதாவது தலை வெட்டணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது தலை வெட்டாமல் 6 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன். ஒரு முழு நெல்லிக்காய் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு தேவையான அளவுக்கு, நல்ல திக்கான புளி கரைசல். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வச்சுட்டேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ண நல்லா உருண்டையாக அப்படியே லட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அதை அப்படியே கழுவி வச்ச பாத்திரத்தில் இருக்க மீனோடு மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக தடவ மாட்டேன். அப்படியே போட்டு மொத்தமாக தடவிடுவேன். தடவிட்டு அதை அப்படியே ஒரு ½ அன் ஹவருக்கு நான் ஊற போட்டுருவேங்க. ஓகே, எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இப்போது ஃபிஷ் போடலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சோடனே நம்ம டக்குன்னு போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வறுத்துக்கலாம். மத்தி மீன் அந்த அளவுக்கு வந்து வேக டைம் எடுத்துக்காது, சட்டுன்னு ஆகிடும். அதாவது தவாவில் போடுற ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த சிம்டா யூஸ் பண்ணலாம். இந்த ஆயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கரண்டி தான் யூஸ் பண்ணணும். எங்கள் பாப்பா கரண்டி எடுத்துகிட்டு ஓடிட்டா. அதனால தான் கையில் சிம்டா வச்சுருக்கிறதுனால நான் சிம்டா வச்சு பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீடியோ ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் தவாவில் இருக்கிற ஃபிஷ்ஷுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்டா யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய ஃபிஷ்ஷெலாம் நம்ம அப்படியே ஒரு பெரிய இந்த ஜிலேபி மீன் அந்த மாதிரி ரவுண்டாக பெரிய மீனில் வெட்ட சொல்ல கூட நம்ம எண்ணெயில் பொறுக்க சொல்ல இந்த மாதிரி சிம்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷ்ஷை திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துடுச்சு. அதை அப்படியே எடுக்க சொல்லவே பார்த்திங்கன்னா அப்படியே புடுது அதுலேருந்து. இன்னும் எங்கள் பாப்பா கரண்டியை கொண்டு வரல. நானே போய் அவர்கிட்ட கரண்டி வாங்கிட்டு வரேன். நல்லா ஃபிஷ் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. பார்த்திங்களா, நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ஸோ ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு ஸோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க.
ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.